ஏடிஎம்கே ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸ், அந்த இடத்த என்டிஏ எடுக்குது, பிஜேபி எடுத்துட்டாங்க. நீங்கள் இனிமே எடுக்கணும் இல்லை, என் மனசில் படுறது எடுத்துட்டாங்க. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் தேர்ட் ஃபோர்ஸ். இப்போ புதுசாக கட்சிகள் கூட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு இதே கஷ்டம் தான், ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு. பிஜேபி செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? டூ ஏர்லி டு சேன்னு நினைக்கல நீங்கள்? ஏன்னா இந்த இன்னைக்கு வாங்கியிருக்கிற 18% இதெல்லாம் அவங்க 2014 பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேஞ்சாங்கன்னு பார்த்தோம். அந்த கணக்கு இல்லைங்க, நீங்கள் இந்த கணக்கை பாருங்கள். இப்போ நாங்கள் டிஎம்கேயில் 57 வெறும் 15 எம்எல்ஏ தான் வாங்கினோம். அடுத்தது 50 எம்எல்ஏ வந்தோம், அப்புறம் ஆட்சி வந்தோம். அந்த எண்ணிக்கையெல்லாம் வேறு. என் மனசில் படுறது தே ஹவ் மேட் ஏ பிரேக் த்ரூ இன் தமிழ்நாடு. எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டணி, இவ்வளோ பெரிய சமுதாய தலைவர். என் அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. 40 சீட்டு வரும்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்டிங்களோ அதே மாதிரி என் மனசில் படுறது 2024 ஒரு திருப்புமுனை. அதனால் இப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் ஒன்று திமுக அணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி, இது ரெண்டில் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் வரும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? சறுக்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னுடைய ஃபீலிங் அவர் சாதிச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். சீட்டாக கன்வெர்ட் ஆகி, அதாவது அடித்தளம் அமைச்சிட்டாங்க, ஃபவுண்டேஷன். இதுலேருந்து ஏற்றம் தான் இருக்கும், இறக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இறக்கம் இருக்காது, அடித்தளம் அமைச்சிட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டரை முன்னிறுத்துறாங்க, சட்டமன்றத்தோட நேரட்டிவ் வேறு இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும், அதாவது திமுக எடுத்தாலும் இப்போ அண்ணா திமுக எடுத்தாலும் அதில் ஏற்கனவே இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க, புதுசாக இளைஞர்கள் கிடையாது ரெண்டு கட்சியிலுமே. அது ஒரு பெரிய சவாலாக இருக்குல்ல இளைஞர்களை இந்த பெருவியக்கங்கள். ரெண்டு கட்சியினுடைய மொத்த சதவீத வாக்குகளே 50% கீழே வந்துட்டு. அதனால் நம்ம பூனை கண்ணை மூடிக்கிட்டால் பூலோகம் இருட்டு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு பெரிய திராவிட சக்திகளையும் இளைஞர்கள் நாடி போகிறதில்லைன்னு நினைக்கிறீங்க? போகல. யார் அட்ராக்ட் பண்ணுறாங்க இளைஞர்களை இன்றைக்கி அவங்களுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுக்கு போகிறாங்க, அப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு போகிறாங்க, அப்புறம் விஜய் ஆரம்பித்தாருன்னா அவர் கூட கொஞ்சம் போவாங்க. நீங்கள் சொல்கிற நம்பிக்கை பாஜகலே பலருக்கு வருதா இல்லையே? இப்போ தமிழிசை சவுந்தரராஜன்லாம் சொல்கிறாங்க நம்ம அதிமுகவோட சேர்ந்துருந்தா சீட்ஸ் நிறைய வந்திருக்கலாம் அப்படின்னு. அதான் அந்த கான்ஃபிடன்ஸ் பாஜகலே முழுமையாக வருதா, இல்லை தலைமையே அதை அங்கீகரிக்குதா? அதாவது நான் சொல்கிறது, அகில இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் பிரதமர் மோடி இன்றைக்கு 3வது முறையாக வந்திருக்கிற சூழ்நிலை, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறைவாக மதிப்பிடக்கூடாது. அண்ணாமலை டுக் த ரைட் ஸ்டெப். அண்ணாமலையா அல்லது அந்த டைமிங்காக தெரியாது எனக்கு, சூழ்நிலை. ஏன்னா அங்கே இருவேறு கரன்ஸ் இருந்தது. ஒன்று நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து சேஃபாக நம்பர்ஸ் வாங்குவோம் அப்படின்னு, அண்ணாமலை இல்லை அடித்தளம் போடுவோம் இந்த தேர்தலில் அப்படின்னு. அதில் அவங்க புத்திசாலித்தனமாக சேர்ந்தாங்கன்னா கட்சி பலகீனமாக இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் சேர்ந்துருந்தா சீட்டு வந்திருக்கும், ஆனால் பிஜேபி பலவீனமாக இருக்கும். எந்த கூட்டணியிலையும் சின்ன கட்சி அவுட் ஆகிடும். அதிமுக தயவில் சீட்டு வந்த மாதிரி இருக்கும், பிஜேபிக்கு எதிர்காலம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஜேபி அவங்க தலை நிமிர்ந்து நின்னது தான் அவங்களுக்கு கரெக்ட். ஸோ அண்ணாமலை பார்த்தா சரி. ஆமாம், அண்ணாமலைன்னு இல்லை, அவங்க பிரதமர் அமித்ஷா எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்து. 24 ரொம்ப சரியாக கணிச்சிங்க. 26 எப்படி இருக்கும்னு கருதுறீங்க? டூ ஏர்லி அஃப்கோர்ஸ். 26 டூ ஏர்லி. ஏன்னா திமுக எப்படி கையாள போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் நினைக்கிறது அநேகமாக பிரதமர் மோடியோ அந்த அரசும் திமுக அரசை இங்கே நிம்மதியாக இருக்க விட்டு வைக்க மாட்டார்கள் தான் நினைக்கிறேன். அந்த லக்ஸுரி இப்போ உங்களுக்கு இருக்குது. அவங்க அசுர பலத்தில் வந்திருந்தால் அதை செய்யலாம், இன்றைக்கி செய்ய முடியுமா? இன்றைக்கி தே ஹேவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். கட்டாயம் செய்வாங்க. பிரச்சனைகள் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை. நாடாளுமன்றத்தில் 543 எம்பிக்கள், தமிழ்நாட்டில் 40, தமிழ்நாடும் புதுவை. நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நிறைய தோழர்கள் இருக்காங்க, இன்றைக்கி எதிர்கட்சி பலம் என்பது ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் வெளியில் நின்று சத்தம் போடுறதுக்கு இருக்காங்க. நான் சொல்கிறது அது இருக்கட்டும். தமிழ்நாடு நம்ம நிலைமை, இந்திய அரசியல் சட்டத்தின்படி நம்முடைய நிலைமை, நமக்கு அவங்க தயவு வேணும், அவங்களுக்கு நம்ம தயவு வேண்டியதில்லை.
26க்கு முன்னாடி நிறைய ட்ரபிள் இருக்கும்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க திமுக அரசு. காட்டாயம். அதாவது அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நம்ம தயவு தேவையில்லையே. அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு எடுத்து எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அது 26ல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியலைன்னா ஒரு பியோர் அரித்மெட்டிக்ஸ் படி பார்த்தா நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு க்ரோயிங் ஃபோர்ஸ், என்டிஏ வந்து ஒரு க்ரோயிங் ஃபோர்ஸுங்கிறீங்க, ஏடிஎம்கே ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறீங்க. உங்கள் கணக்குப்படி பார்த்தா ரெண்டும் தனியாக நின்னா திமுகவுக்கு தானே அட்வான்டேஜ்? திமுக மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு பிரகாசம் இல்லை. நான் நினைக்கிறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கட்சி நடத்துகிறதே கஷ்டம். அப்படி தான் வரும். ஒரு புறத்தில் திமுக அணி நிற்கும், இன்னொரு புறத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்ன இந்த 2 வருஷத்தில் என்ன லைன் எடுக்கிறாங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டு இவங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லை, வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ நாங்கள் இருந்த பொழுது அதில் எதை ஆதரிக்கணுமோ அதை வந்து ஆதரிப்போம், எது வேண்டாமோ. இந்தி திணிப்பு வந்தது, நாங்கள் போய் நேராக சொன்னோம், எங்களை ஏங்க பிரச்சனைக்கு ஆளாக்குறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு தள்ளி வச்சாங்க. அதுக்காக தீர்க்க முடியாத, தீர்க்க இயலாத பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசால் மட்டும் தீர்க்க முடியாது. இந்திய அரசுங்கிற பொழுது அங்கே யார் வந்தாலும் நீங்கள் அவங்கள பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 2 துருவம் மாறி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஏடிஎம்கே இட் இஸ் டிக்ளைனிங் ஃபோர்ஸ்னு உங்கள் கணிப்பு, பட் ஆனாலும் கூட இட் இஸ் தேர் டு ஸ்டே. அவங்களுடைய பங்கேற்பு தேர்தல் முடிவுகளை எப்படி மாற்றும்? இல்லை, ஏடிஎம்கே அது வரலும் சர்வைவ் ஆகுமாங்கிறது 26க்குள்ளேயா? ஆமாம், கஷ்டம். இப்போ என்ன அதான் சொல்கிறேன், நாம் சொன்ன மாதிரி ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டால் உண்டு, இல்லைன்னா கஷ்டம். இல்லை, அந்த அணிக்கு இன்னைக்கு ஒரு பிடிக்கதோ இல்லையோ 25% ஓட் பேங்க் இருக்குது, தேமுதிகவையும் சேர்த்தா. ஸோ அது காணாமல் போகுது இல்லை. இல்லை, நீங்கள் அதாவது மக்களுடைய கருத்து என்பது ஒரே நாளில் மாறக்கூடியது. அதை வந்து அது இப்படியும் மாறலாம்ல, இவங்களும் நம்பிக்கையை பெறலாம்ல, மீட் எடுக்கலாம்ல, நம்பிக்கையோடு இருக்கலாம். பிரதான பிராந்திய கட்சின்னு ஏங்க அவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறத நான் குறை சொல்ல போகிறதில்ல. அதே நேரத்தில் எனக்கும் வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற உரிமை இருக்குது, புரிந்து கொள்கிற உரிமை இருக்குது. யுவர் என்டைட்டில்ட் டு தட். ஒரு ரீஅலைன்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாம் ஓர் அணியில், ஏடிஎம்கே என்டிஏ இதெல்லாம் வந்து ஒரு ஃபோல்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன்னா இப்போ அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறது அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல, மீண்டும் அதிமுகவை சேர்த்து கொள்ள மாட்டார். வேறு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கே, தனியாக வேணா சீட்டு வர மாட்டேங்குது, ஸோ இயல்பாக ரீஅலைன் பண்ணி தான் ஆகணும், ஒன்றா சேர்ந்தால் தான் சீட் எடுக்க முடியுது, இல்லாட்டி பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்காரு நேரம். இல்லை, அவங்க பிஜேபியில் எந்த அரசியல் தலைவரும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னா, அதிமுகன்னு இப்போ ஒன்றும் பழனிசாமியோ இவங்களுக்காக லாயலாக யாரும் இல்லை. அதிமுகவில் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க தான் அந்த 20%. அவங்க பிஜேபியில் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அவங்கள வின்னோவர் பண்ணுவாங்க, கட்சியாக சேர்க்காம ஓட்டர்ஸை வின்னோவர் பண்ண. ஆமாம், அப்படி அதனால தான் அங்கே வர்ற பொழுது புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவியோ அவங்க பொழுது பேசுகிறாங்கன்னா அதுதான் காரணம். அவங்களோட ஒரு நல்லெண்ணத்தை எடுத்து அவங்கள எடுத்துக்குவாங்க. இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறது, எம்ஜிஆரை பாராட்டுறது, ஆமாம், எல்லாமே அது சம்திங் நம்ம இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு பர்பஸுக்காக மட்டும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க. இந்த ஓட்டர்ஸை மக்களை வந்து அவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு அவங்க. எனக்கு இப்பொழுதே இப்போ தென் சென்னையிலேயே பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க கீழே உள்ள அதிமுக ஆதரவாளர்கள், அவங்க ஒன்றும் அது ஒன்றும் தப்பாக நினைக்கலையே. ராம்நாட்டில் ஒரு 12-13 தொகுதிகள் விருது தினகரன் என்னார் தேனி ரெட்டாலைக்கு போடாமல் ஏன் போட்டாங்க? அந்த ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவர் என்ன தொகுதி, ஏதோ ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்ததுன்னா. அது நீங்கள் அரசியலை ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்யும். என்ன நோய்ங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.